ஜெமி ஓர்டனின் மாற்று வீரராக சிஎஸ்கே இப்போ ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி ஒரு மிகப்பெரிய அதிரடி ஆல்ரவுண்டரான டியான் ஃபாரஸ்ட்டை இப்போ நம்ம சிஎஸ்கே ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறதா ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன காரணமாக இவரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இவரோட பேட்டிங் பவுலிங் ஸ்கில் எப்படி இருக்க போகுது, சிஎஸ்கேக்காக என்னெல்லாம் பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் ஓப்பனிங்கில் தொடர்ந்து சொதப்புற நம்ம சிஎஸ்கே அந்த இடத்துல ஊர்வில் பட்டேல் அது மட்டும் இல்லாமல் சஞ்சுவை எடுத்துகிட்டு வருவாங்களா, இதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, அப்படி எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கை பார்த்துருவோம். ருத்து சொல்கிற அளவுக்கு இல்லை, தொடர்ந்து வந்து சொதப்பிட்டு தான் இருக்காரு. பட் இப்போ அந்த இடத்துல ஊர்வில் பட்டேல் ஒரு செம ஃபார்மை வந்து கொடுத்துருக்காரு ஒன் டவுனில். இப்போதைக்கு நம்ம சஞ்சுவாக இருக்கட்டும், ஊர்வில் பட்டேலாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா பவர் பிளேயில் எக்கச்சக்கமாக ஸ்கோர் வந்து ப்ளே பண்ண முடியும். நம்ம ஊர்வில் பட்டேல் அதிரடியாக ஆடுவார். அது மட்டும் இல்லை, நம்ம சஞ்சு கொஞ்சம் பார்த்திங்கன்னா டைம் எடுத்து ஃப்ரீயாக வந்து ஆடுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஊர்வில் பட்டேலை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஹெவியான ஷாட்டை தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்படி அவுட் ஆனால் 6 லைன் பக்கத்தில் தான் வந்து கேட்ச் ஆவார். ஸோ பவர் பிளே அப்படிங்கிறதுனால பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ளே தான் இருப்பாங்க. கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்வில் பட்டேல் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இவர் மட்டும் இல்லை, ஊர்வில் பட்டேலை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே தேவை அப்படின்னா நம்ம சஞ்சுக்கு பவர் பிளேயே தேவையில்லை, எங்கே வேணாலும் அதிரடியாக வந்து ஆட முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஓப்பனிங்காக நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். பட் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். எல்லாமே நம்ம ருத்தோட கையில் தான் இருக்குது. ஒரு கேப்டனாக இந்த மாதிரி யோசிச்சா ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக ஓப்பனிங்கில் வந்து கொடுக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு வரலாம், எடுத்துகிட்டு வந்தால் ஒரு சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்து நம்ம ஓவர்டன் மாற்று வீரரை பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கே யாரை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருந்துச்சு. ரீசெண்டாக இன்றைக்கி ஈவினிங் நம்ம சிஎஸ்கே ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓவர்டனோட மாற்றா டியான் ஃபாரஸ்ட்டை வந்து ஒப்பந்தம் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு செமையான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கே ஆக்ஷனில் தவற விட்டாலும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டில் செம பிளேயர்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இவர் எடுத்துகிட்டு வந்து சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும். இவரோட கில்ஸை பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் அப்படின்னு ஒரு செமையான ஆல்ரவுண்டராக இருக்கார். சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த வீரர். இவரோட பேட்டிங்கை வந்து கட்டாயமாக சொல்லி ஆகணும். 180க்கு மேலே வந்து ஸ்ட்ரைக் ரேட் வைப்பார். கடைசி நேரமாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், அதிரடியாக ஆடி கொடுக்க முடியும். ரைட் ஹேண்ட் பவுலரு, பட் பேட்டிங் மட்டும் தான் லெஃப்ட்டு. நம்ம சிஎஸ்கேக்கு ஓவர்டன் என்னெல்லாம் பண்ணினாரோ அதை கன்ஃபார்மாக இவரால் பண்ணி கொடுக்க முடியும். ஆல்ரெடி நம்ம ஜேஎஸ்கே டீமுக்காக வந்து ஆடி கொடுத்துருக்காரு, நிறைய 6 எல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே இவரை வந்து இப்போ ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜெமி ஓர்டனோட மாற்றம் இவர் எடுத்துகிட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஜெமி ஓர்டனோட மாற்றம் எடுத்துகிட்டு வந்ததாக இருக்கட்டும், இதை பற்றின கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.